சமீபத்துல காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டா பாத்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாருன்னு சொல்லி புகார் குடுத்திருந்த விஷயம் உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. அந்த வகையில ஜாய் கிறிசல்டாக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. இத ஜாய் கிறிசல்டா Instagramல ஒரு போஸ்ட் போட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சமீபத்துல ஜாய் கிறிசல்டா பாத்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. அத நம்பி தான் அவர கல்யாணம் பண்ணேன். நாங்க 2 வருஷம் ஒரே வீட்ல தான் வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனா நான் கர்ப்பமானதுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கும் என்னோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நியாயம் வேணும்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த வகையில சமீபத்துல சென்னை மகளிர் ஆணையத்துல ஜாய் கிறிசல்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. மேலும் அப்படி அந்த விசாரணைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட முதல் மனைவி ஸ்ருதி கூட வந்திருந்தாரு. அது சோசியல் மீடியால சர்ச்சையா பேசப்பட்டுச்சு. ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி ஏமாத்தின ஒருத்தருக்கு ஸ்ருதி எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி நெட்டிசன்கள் பலரும் ஸ்ருதிய பயங்கரமா விமர்சிச்சிருந்தாங்க. அதுக்கு ஸ்ருதியும் Instagramல ஒரு போஸ்ட் போட்டு, வெளிய இருந்து வந்த ஒருத்தர் லீகல் ஒய்ஃபா தொரத்தி விட பாக்குறாங்க. அத நான் விடமாட்டேன். நாங்க குடும்பமா சேர்ந்து இந்த பிரச்சனைய எதிர்கொள்வோம். மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு நான் எப்போதும் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஸ்ருதி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில ஜாய் கிறிசல்டா பாத்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு மாசம் மாசம் 6.5 லட்சம் பணம் தரணும்னு சொல்லி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதாவது என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா. நான் கர்ப்பமா இருக்கிறதால என்னால வேலைக்கு போக முடியாது. அதனால மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு மாசம் மாசம் 6.5 லட்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில இன்னைக்கு ஜாய் கிறிசல்டாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இத ஜாய் கிறிசல்டா Instagramல ஒரு போஸ்ட் போட்டு எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜாய் கிறிசல்டாக்கு குழந்தை பிறந்தாச்சு. சோ இனிமேல் மாதம்பட்டி ரங்கராஜ் குழந்தைக்காக ஏதாவது பண்ணுவாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.